தீர்க்கதரிசன நடப்புச் செய்திகள் என்ற இந்த தொடரில் நம்மை சுற்றி நடக்கும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் வைத்து வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை நாம் கற்று அறிந்து கொண்டு வருகிறோம். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பதாக எவ்வளவு அக்யூரேட்டாக, எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுகிறது என்பதை குறித்த விழிப்புணர்வை திருச்சபையும் விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இப்பொழுதும் ஒரு செய்தியை பார்த்து வருவோம். சென்னையில் மாடுகளுக்கு உரிமம் பெறுவதும் மைக்ரோசிப் பொருத்துவதும் கட்டாயமாக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பொது இடங்களில் மாடுகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது. சென்னையில் அனைத்து மாடுகளுக்கும் உரிமம் பெற வேண்டும் என்றும், உரிமம் வழங்கப்படும் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் எனவும் சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உரிமம் பெறவில்லை என்றால் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும், விதிமீறல் தொடர்ந்தால் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுகளுக்கு உரிமம் பெறுவதற்காக 45 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. மார்ச் 18ஆம் தேதிக்குள் உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மாநகராட்சி கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் திருநாய்களை தொடர்ந்து செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் மைக்ரோசிப் பொருத்துவது அடுத்த மாதம் முதல் கட்டாயம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் நாய் உரிமையாளர்களுக்கு 3,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்ல பிராணிகள் கைவிடப்படுவதை தடுக்கவும் அவற்றின் உரிமையாளர்களை கண்டறியவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் கண்ட இந்த செய்தியில் கால்நடைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்று அரசாங்கத்தால் அரசாணை பிறப்பிக்கப்படுவதை கண்டோம். இது வேறு எங்கும் வெளிநாடுகளில் அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில், தமிழ்நாட்டில், நம்முடைய தலைநகரமான சென்னை மாகாணத்தில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை. மற்றும் இது எந்த பழைய வீடியோக்களும் அல்ல, கடந்த வருடம் 2025ஆம் வருடத்தின் 9வது மற்றும் 10வது மாதங்களில் வெளியிடப்பட்ட செய்தி இது. இந்த செய்தி நமக்கு சொல்லி உணர்த்தும் காரியம் என்னவென்றால், நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு இந்த மைக்ரோசிப்பை குறித்ததான தகவல்களும் அறிவும் மிகவும் இயல்பாக காணப்படுகிறது. ஒன்று. மற்றொன்று, இந்த அரசாணையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் அந்த மைக்ரோசிப்பினுடைய புழக்கம், அந்த மைக்ரோசிப்பினுடைய தேவை, இந்த மைக்ரோசிப்பினுடைய உற்பத்தி திறன், உற்பத்தி செய்யும் வேகமானது நம்மை சுற்றிலும் மிகவும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இது அரசாணை பிறப்பித்த பிறகு அந்த சிப்பை உற்பத்தி செய்து பிறகு அந்த கால்நடைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் பொருத்துவது என்பது அல்ல. ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மைக்ரோசிப், ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கும் அந்த மைக்ரோசிப்பை இப்பொழுது கால்நடைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் கட்டாயமாக்குவதுதான் அரசாங்கத்தால் செயல்முறைப்படுத்தி கொண்டு வருகிறது. சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மைக்ரோசிப்பை குறித்த தகவல்களும் இந்த மைக்ரோசிப்பை குறித்த நாலேஜ், அறிவும் ஏற்கனவே வந்துவிட்டது. கண்காணிக்கப்படுகிறதற்காகவும் நடைமுறை வகைப்படுத்துவதற்காகவும் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த மைக்ரோசிப்பை பயன்படுத்தலாம் என்கிற நாலேஜ் ஏற்கனவே இந்த அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்தில் புகுத்தப்பட்டிருப்பதை நம்மால் இந்த செய்தியின் மூலம் பார்க்க முடிகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், சாதாரண உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு இந்த மைக்ரோசிப்பை குறித்த நாலேஜ் இருக்கிறது. அதை எதற்கு பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்த அறிவு இருக்கிறது. ஆனால் திருச்சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவ ஊழியர்கள் எத்தனை பேருக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த நடப்பு நிகழ்வுகளை குறித்ததான அறிவு காணப்படுகிறது? நம்மளுடைய வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த மிருகத்தின் முத்திரையை குறித்ததான எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மிருகத்தின் நாமத்தையாவது, அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு அதை செய்தது என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு, திருச்சபை தெய்வ விசுவாசிகளாகிய நமக்கு கொடுத்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்ததான அறிவு, அதை குறித்ததான எச்சரிப்பு நம் தேவ ஜனங்களிடத்தில் சற்றும் காணப்படவில்லை. திருச்சபைகளுக்குள்ளே இந்த செய்திகள் அறிவிக்கப்படவில்லை.
இந்த செய்தி காண்பிக்கப்பட்ட இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மைக்ரோசிப்பானது இதற்கு மேல் தயாரிக்கப்பட்ட அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட பின்பதாக அவன் ஒரு கம்பெனியை உருவாக்கி அவன் தயாரித்து அவன் மனுஷர்களுக்கு அதை பொருத்துவது என்பது அல்ல. ஏற்கனவே கம்பெனிகளால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற மைக்ரோசிப்ஸை பொருத்துவதற்கான அதிகாரத்தை, திட்டத்தை இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செயல்படுத்துவதற்கு சட்டம் இயற்றியுள்ளனர். எனவே அந்த மைக்ரோசிப் நம்மை சுற்றிலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அநேக துறைகளில் அநேக செயல்பாடுகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இன்னும் அது ஃபார்வர்ட் ஆகி வரவில்லை. அந்த என்ன ஸ்டெப்னா, எல்லா மனிதர்களுக்கும் இதை பொருத்தவும் அதை கட்டாயமாக்கவும் இன்னும் அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. அந்த அரசாணையை பிறப்பிப்பது யார் என்றால், அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது தான் அது பிறப்பிக்கப்படும். ஆனால் அது வெளிப்படும் காலம் என்பது மிகவும் தொலைவில் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. இவைகளுக்கு நடுவில் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான சைன் ஒன்று பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, BISC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயாலஜிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையில் சிப்பு பதிக்கிறது. கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும், உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா 6G அந்த கணக்கின்படி அடுத்த டெக்னாலஜிக்குள்ளே போகிறோம். நம்முடைய மூளையில் சிப் பதிக்கிறது. நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் 13:16 படி வலது கையில் நெத்தியில் தான் சிப் பதிக்கணும். இப்போ அதே மாதிரி மூளையில் சிப் பதிக்கிறதுக்கு ஒரு சைன், அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த சைனை அவர் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே பில்கேட்ஸ் இப்போ கென்யாவில் பிள்ளைகள் கையில் இதை பதிக்கிறதாக, அதாவது கையில் பதிக்கிறதாக ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அது வேக்சின்காக அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஓவரால் எல்லாத்துக்கும் வேக்சின் சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஓவராலாக எல்லாத்துக்குமே இந்த ஒரு சிப்பை பதிக்கக்கூடியதான அந்த காரியம். அதை பில்கேட்ஸ் கென்யாவில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் இதுக்கு சைன் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேக்சின் பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் ஐடி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ அதுக்கு ஒரு மேஜர் கையெழுத்தை தான் ட்ரம்ப் போட்டிருக்கிறார். ஸோ இந்த வார் முடியும் போதோ அந்த வாருக்கு நடுவிலையோ மிகப்பெரிய பேண்டமிக் அல்லது இந்த வார் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் பட்சத்தில் ரிமைனிங்காக இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஐடி போடணும். அத்தனை பேரும் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். யார் இருக்கிறாங்க, அவங்க உடம்புல என்ன கிருமி இருக்குது, நியூக்ளியர் தாக்கி இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு எல்லார் கையிலையும் இப்படி ஒரு சிப் போட வேண்டி வரும். இதை பற்றின அப்டேட்ஸை நாங்கள் இன்னும் உங்களுக்கு தரோம். ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன மாதிரி அடுத்த பேண்டமிக் ஒன்று வரப்போகிறது என்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. WHO கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் கணக்கின்படி வரும்பொழுது வலது கைக்கும் நெத்திக்குமான சிப்பு தயாராக இருக்கிறது.